ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா. நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பனானா கேக். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ரெசிபி. இந்த பனானா கேக் நான் வீட் ஃப்ளார் வச்சு, கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 சின்ன பனானா நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய பனானா இருந்துச்சுன்னா 2 பனானா போதும். என்கிட்ட சின்னதாக இருக்கிறதுனால 4 பனானா எடுத்திருக்கேன். இந்த பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பவுலில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் விஸ்கு வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர்லாம் தேவையே இல்லை. இது கூடவே 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்து விட்டுக்கோங்க. ரிமைனிங் இருக்க ஆயிலையும் சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களுடைய ஓவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவன் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்துலேயோ குக்கர்லேயோ நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதுக்கும் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் நீங்கள் பேக் பண்ணும்போது கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு லோஃப் டின் எடுத்துக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவை இதில் போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதும் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்போ தான் கேக் நல்லா பேக் ஆகி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம கேக்கை 180 டிகிரியில் 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டூத்பிக்கோ ஸ்கீவரோ ஏதோ எடுத்து நீங்கள் கேக்கோட சென்டரில் குத்தி பாருங்கள்.
ஸ்டிக்கில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது லைட்டாக மாவு ஒட்டுது. ஸோ கேக் இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் திருப்பியும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். டென் மினிட்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. சூப்பரான எம்மியான ஹெல்த்தியான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. கேக்கை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சைடில் வந்து இலக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி இன்னும் நிறைய கேக் ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.